யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதிய சிறுகதை. காலை 6 மணிக்கு தொலைபேசி அடித்தால் எரிச்சலடையாமல் எடுக்க என்னால் முடிவதில்லை. நான் இரவு தூங்குவதற்கு எப்போதுமே நேரமாகும். ஏப்ரல், மே தவிர மற்ற மாதமெல்லாம் மழையும் சாரலும் குளிருமாக இருக்கும் இந்த காட்டில் பெரும்பாலானவர்கள் 8 மணிக்கே தூங்கி விடுகிறார்கள். 7:30 மணிக்கெல்லாம் நள்ளிரவுக்கான அமைதி குடியிருப்புகள் மீதும் கிராமங்கள் மீதும் பரவி மூடிவிட்டிருக்கும். என்ன சிக்கல் என்றால் 7:30க்கே தூங்குவது வனக்காவலர்களும் தான். ஆகவே நான் 9 மணிக்கு மேல் நினைத்த நேரத்தில் என் ஜீப்பை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வனக்காவலர் முகாமுக்கு சென்று 4-5 காவலர்களை ஏற்றிக்கொண்டு காட்டுக்குள் ஒரு சுற்றி வருவேன். என் பணிகளில் நான் முக்கியமானதாக நினைப்பதும் இதுதான். பகல் முழுக்கச் செய்யும் அர்த்தமற்ற தாழ் வேலைகள் அளிக்கும் சலிப்பில் இருந்து விடுபட்டு என்னை ஒரு வனத்துறை அதிகாரியாக உணர்வதும் அப்போது மட்டுமே. தொலைபேசி ஓய்ந்தது. நான் திரும்பி படுத்தேன். காலையில் காட்டுக்கு யாரும் கூப்பிடுவதில்லை, மிக அவசியம் இருந்தால் ஒழிய. வனத்துறையில் அனைவருக்கும் காடுகளின் சூழல் தெரியும். யாராக இருக்கலாம்? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? சரிதான், தூங்கு என்று சொன்னது மூளை. எண்ணங்கள் மேல் மணல் சரிந்து மூட ஆரம்பிக்க நான் என்னை இழப்பதன் கடைசி புல் நுனியில் நின்று மேலே தாவ உடலால் வெட்ட வெளியை துளாவிக் கொண்டிருந்த போது மீண்டும் அழைப்பு. இம்முறை அது யார், எதற்காக என்றெல்லாம் தெரிந்துவிட்டது. என் உடல் பரபரப்படைந்தது. எப்படி அதை மறந்தேன்? அரை தூக்கத்தில் அன்றாட வேலைகளை மட்டுமே மனம் நினைக்கிறதென்றால் அது மட்டும்தான் நானா? ஒலிவாங்கியை எடுத்து ஹலோ என்றேன். மறுமுனையில் ஆனந்த். என்னடா முழிச்சுக்கலையா என்றான். இல்லை, நேற்று படுக்க லேட்டாச்சு என்றேன். குளிரடித்தது. கை நீட்டி கம்பளி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து சொல்டா என்றேன். நேற்று கல்ச்சுரல் மினிஸ்டர் அவரே ஃபோன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கூப்பிட்டு இருந்தார். எனக்கு அப்போவே க்ளூ கிடச்சிட்டது. உடனே கிளம்பி போயிட்டேன்டா. அவரோட ஹோம் கார்டனில் உட்காந்து ஸ்காட்ச் சாப்பிட்டோம். அவர் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். கமிட்டியில் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பரவசமாக பேசினாங்களாம். ஒரு முறை பெரியவரை நேரில் சந்திக்க முடியுமான்னு கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, இங்கே தானே அவார்டு வாங்க வரப்போகிறாருன்னேன். அது இல்லை, அவரோட சூழலில் அவர் வேலை பார்க்குற இடத்துல அவரை நான் சந்திக்கணும்னார். எப்போ டைம் இருக்கோ ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணிடுறேன்னேன். ஸோ அப்போ என்ன அப்போ டே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டுது. லிஸ்ட்டு நேற்று மினிஸ்டர் ஆஃபீஸில் ஓகே பண்ணி பிரசிடெண்ட் கையெழுத்துக்கு போயாச்சு. அநேகமாக இன்றைக்கி காலையில் பிரசிடெண்ட் டேபிளில் வச்சுடுவாங்க. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் கையெழுத்தாயிடும். பிரசிடெண்ட் இப்போல்லாம் மதிய சாப்பாட்டுக்கு பிறகு ஆஃபீஸுக்கு வர்றதில்லை. சாயங்காலம் 4 மணிக்குள்ளே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 5:30 மணி நியூஸில் சொல்லுவான். என் உடலின் எல்லா செல்களும் நுரையின் குமிழிகள் போல உடைந்து நான் சுருங்கி சுருங்கி இல்லாமலாவது போல உணர்ந்தேன். என்னடா என்றான் ஆனந்த். என் குரல் தொண்டைக்குள் நுரைக்குமிழி ஒன்று இருப்பது போல் இருந்தது. நான் அதை என் நுரையீரலால் முட்டினேன். அது மெல்ல வெடிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. ஹலோ. டேய் என்னடா என்றான் ஆனந்த். நான் மெல்லிய குரலில் தேங்க்ஸ்டா என்றேன். அதற்குள் என் கட்டுப்பாடு தளர்ந்து நான் மெல்ல விம்மிவிட்டேன். தேங்க்ஸ்டா, ரியலி. டேய் என்னடா இது? நான் என்னை எல்லா சிந்தனைகளையும் கொண்டு இறுக்கிக் கொண்டேன். மேலும் சில விம்மல்களுக்கு பின்னர் தேங்க்ஸ்டா, நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதுக்காக எவ்வளோ. சரி விடு, நான் என்ன பண்ணினா இப்போ என்ன? ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ரியலி எப்படி சொல்கிறதுன்னே தெரியலடா. சட்டென்று என் மீது மொத்த தண்ணீர் தொட்டியே வெடித்து குளிர்ந்த நீர் கனநேர அருவியாக கொட்டியது போல ஒரு உணர்வு. எழுந்து கை நீட்டி கத்த வேண்டும் போல, எதையாவது ஓங்கி அடிக்க வேண்டும் போல, அறை முழுக்க வெறித்தனமாக நடனமிட வேண்டும் போல இருந்தது. என்னடா என்றான் ஆனந்த். ஒன்றுமில்லை என்ற போது நான் சிரித்து கொண்டிருந்தேன். எந்திரிச்சு நின்று பயங்கரமாக டான்ஸ் ஆடணும் போல இருக்குடா. ஆடேன் என்று அவனும் சிரித்தான். சரிதான்
என்றேன். டேய், ஆக்சுவலாக நானும் துள்ளிக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று நான் வர்றதுக்கு 11 மணி. வந்ததுமே உன்னை 4 வாட்டி கூப்பிட்டேன். நீ ஃபோனை எடுக்கலை. காட்டுக்குள்ளே இருந்தேன்டா. சார் தான், அதான் காலையிலே கூப்பிட்டேன். டூ ஏர்லின்னு தெரியும், இருந்தாலும் கூப்பிடாமல் இருக்க முடியல. ஆக்சுவலாக நான் நேற்று முழுக்க சரியாக தூங்கலை. ஃபைனலைஸ் ஆகாமல் மற்றவங்கக்கிட்ட பேசவும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப் என்றேன். சார் தான்டா, இதுதான் நம்ம கடமை. இதுக்கு தான் சம்பளமே கொடுக்குறான். ஆனால் செய்கிறதெல்லாம் சம்பந்தமே இல்லாத எடுபிடி வேலைங்க. எப்போவாவது தான் படித்ததுக்கு பொருத்தமாக எதையோ செய்கிறோம்னு தோணுது. அதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் தாண்டா உனக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நிறைவாக இருக்குடா. அவன் குரல் தழுதழுத்த போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. டேய், பார்த்துடா, அழுதுற போகிற. வைடா நாயே என்று அவன் துண்டித்து விட்டான். கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்றே தெரியாமல் மடியில் கையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். நிறைந்த மனதின் எடையை உடலில் உணர்வது அப்போதுதான் முதல் முறை. எழுந்து நிற்கவே முடியாது என்று தோன்றியது. சில பெருமூச்சுகள் விட்டபோது மனம் இலகுவானது. எழுந்து சென்று அடுப்பை பற்ற வைத்து கருப்பு டீ போட்டேன். சூடாக அதை கோப்பையில் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தேன். இருட்டுக்குள் உள்ளங்கையை பார்த்தது போல முற்றம் மட்டும் கொஞ்சம் வெளுத்திருந்தது. அப்பால் மரங்கள் செறிந்த காட்டுக்குள் இரவுதான் நீடித்தது. காட்டின் ரீங்காரம் மட்டும் என்னை சூழ்ந்திருந்தது. சீக்கிரமே டீ ஆறிவிட்டது. கோப்பையின் சூடை கையில் வைத்து உருட்டிக்கொண்டு காலை விடிந்து சொட்டி கொண்டிருந்த முற்றத்தில் கூழாங்கற்கள் மெல்ல துளங்கி எழுவதை பார்த்து கொண்டிருந்தேன். வீட்டின் ஓட்டுக்கூரை வழியாக ஒரு மெல்லிய மொறு ஒலி கேட்டது. ஒரு மரநாய் விளிம்பில் எட்டி பார்த்தது. சில கணங்கள் என்னை பார்த்துவிட்டு கூரையை மடிந்து இறங்கி கீழே வந்து துணி காய போடும் கொடிக்கு வந்து கொடி வழியாக மறுபக்கம் நின்ற தேக்கு மரத்துக்கு சென்று மேலேறி மறுபக்கம் மறைந்தது. நான் எழுந்து உள்ளே சென்று பல் தேய்த்தேன். என்ன செய்யலாம்? சாயங்காலம் வரை பொறுத்திருப்பதே முறையானது. ஆனால் அப்போது அவர் கூட இருப்பது மட்டுமே என் மனத்துக்கு பிரியமானதாக இருந்தது. இங்கே பகல் முழுக்க அமர்ந்து அபத்தமான கடிதங்களுக்கு வழக்கமான அபத்த கடிதங்களை எழுதி கொண்டிருக்க வேண்டிய நாள் அல்ல இது என்று தோன்றியது. ஆம், இன்று பகல் முழுக்க அவருடன் இருப்போம். எதற்கும் கையில் டிரான்சிஸ்டரை கொண்டு செல்லலாம். செய்தி வந்ததும் அவரிடம் அதை நான் தான் தெரிவிக்க வேண்டும். சட்டென்று அவரே எதிர்பாராத கணத்தில் அவர் காலை தொட்டு கண்ணில் வைக்க வேண்டும். அப்போது என் மனம் பொங்கி ஒரு துளி கண்ணீர் சொட்டாமல் போகாது. ஒருபோதும் இதற்கு பின்னால் நான் இருந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியக்கூடாது. எப்போதாவது அவருக்கு இயல்பாக அது தெரிய வேண்டும். தெரிந்தால் என்ன செய்வார்? ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லது அவரது வழக்கப்படி எதையேனும் செய்து கொண்டு என் முகத்தை பார்க்காமல் ரொம்ப நன்றி என்று சொல்லி சில கணங்களுக்கு பின் திரும்பி மெல்ல புன்னகைத்து மீண்டும் திரும்பிக் கொள்ளலாம். சம்பந்தமே இல்லாமல் பைரனை பற்றி அல்லது கபிலனை பற்றி ஏதாவது பேச ஆரம்பிக்கலாம். அந்த புன்னகை போதும். அது நானும் மனிதன்தான் என்பதற்கான அடையாளம். பிச்சைக்காரனின் தட்டில் விழுந்த தங்க நாணயம் போல. ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அதன் மேல் விண்ட் சீட்டரை அணிந்து கையுறைகளை இழுத்து விட்டபடி பைக்கை எடுத்து கிளம்பினேன். குடில்களுக்கு முன்னால் சுற்றுலா வந்த 10-20 இளைஞர்கள் ஸ்வெட்டரும் மங்கி கேப்பும் அணிந்து உடலை குறுக்கியபடி நின்றிருந்தார்கள். அவர்களுக்கான ஜீப் வரவில்லை போல. அந்த இடத்திற்கு தேவையான அமைதியை கடைபிடிக்க பயணிகள் பெரும்பாலும் அறிந்திருப்பதில்லை. கிளர்ச்சியடைந்த குரங்குகள் போல அங்கும் இங்கும் தாவி மாறி மாறி கத்திக் கொண்டிருந்தார்கள். காட்டுப்பாதைக்குள் நுழைந்தேன். தலைக்கு மேலே அடர்ந்திருந்த இலை பரப்புகளில் இருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. சருகுகள் பரவிய சாலை மேல் சரசரவென சக்கரம் ஏறிச் சென்ற ஒளியில் இரு பக்கமும் இலை புதர்களுக்குள் சிறிய பிராணிகள் சலனமடைந்து சலசலத்து ஓடின. தூரத்தில் ஒரு கருங்குரங்கு ஊப் ஊப் என்று முரசொலிப்பது போல குரல் கொடுக்க ஆரம்பித்தது. அது கண்காணிப்பு வீரன். இருப்பதிலேயே உச்சி கிளையில் அமர்ந்து நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருக்கும். அந்த மரத்தை நெருங்கிய போது ஊப் 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 ஒலி இன்னும் வேகமாகவும் உறக்கவும் ஒலித்தது. தாழ்வான கிளைகளில் இருந்த கருங்குரங்குகள் எல்லாம் சரசரவென உச்சி கிளைகளுக்கு ஏறுவதைக் கண்டேன்.
இரு மரங்களில் இருந்து குரங்கின் கரிய வால் தொங்குவதை காண முடிந்தது. 10-20 குரங்குகள் இருக்கலாம். எல்லாமே என்னைத்தான் கவனிக்கின்றன என்ற உணர்வை அடைய முடிந்தது. தாண்டிச் சென்றபோது மெல்ல சீரான இடைவெளிகளுடன் காவல் குரங்கு ஒலி எழுப்பியது. அந்த குரலை கேட்டு பதுங்கிக் கொண்ட கேழை மான்கள் புதர் விட்டு வெளியே வந்து இலைகளை கடிக்க ஆரம்பித்திருக்கும். தடுப்பு அணையை தாண்டிச் சென்றேன். நீர் பரப்பில் ஆவி தயங்கிக் கொண்டிருந்தது. பக்கவாட்டில் இறங்கிய கருங்கல் பாவப்பட்ட சாலை கிட்டத்தட்ட 100 வருடம் முன்பு வெள்ளைக்காரர்கள் குதிரையில் செல்வதற்காக போடப்பட்டது. ஜீப் கஷ்டப்பட்டு போகும். பைக்கை கொண்டு செல்ல முடியாது. 4 வருடங்களுக்கு முன்பு அந்த சாலை சென்று சேரும் ஒரு மலைச்சரிவில்தான் நான் முதன்முறையாக யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தேன். நான் வனத்துறை பணிக்கு சேர்ந்து 2 வருடங்கள் தான் ஆகியிருந்தன. 1 வருடம் குன்னூர், 8 மாதம் களக்காடு, 2.5 மாதம் கோவை என வேலை செய்துவிட்டு டாப் ஸ்லிப்புக்கு வந்தேன். முதல் 4 நாட்கள் அலுவலகத்தை புரிந்து கொள்வதிலேயே சென்றது. முதல் பெரிய வேலை ஒரு நாள் காலையில் நான் அலுவலகம் செல்வதற்குள் மாரிமுத்து வந்து கதவை தட்டிச் சொன்ன செய்தியில் இருந்து ஆரம்பித்தது. மலைச்சரிவில் ஒரு யானையின் சடலம் கிடப்பதை காட்டுக்குள் சென்ற வன ஊழியர்கள் கண்டு சொல்லியிருந்தார்கள். என் மேலதிகாரியும் உதவியாளர்களும் அதிகாலையிலேயே சென்று விட்டிருந்தார்கள். நான் குளித்து முடித்து உடை அணிந்து ஜீப்பில் அந்த இடத்திற்கு சென்று சேர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. எனக்கு அச்செய்தியின் முக்கியத்துவம் உரைக்கவில்லை. ஆகவே வழியில் 4 காட்டு எருதுகள் கொண்ட கூட்டத்தை பக்கவாட்டுச் சரிவில் புல்வெளியில் பார்த்தபோது வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தேன். கற்கள் இலகி கிடந்த குதிரை பாதை வழியாக எம்பி அதிர்ந்து குதித்து அங்கே சென்று சேர்ந்தபோது ஏற்கனவே எல்லாருமே அங்கே இருந்தார்கள். நான் மாரிமுத்துவிடம், யார் வந்திருக்கிறது என்றேன். ஐயா டிஎஃப்ஓ இருக்காருங்க, இங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸில் தானுங்க இருக்காரு. அப்புறம் ஆனை டாக்டர் வந்திருப்பாருங்க, அவர் மேலே ஆனை கேம்பில் தானுங்களே இருக்கார், அவர் தானுங்க முதல்ல வந்துடுவார். ஆமாம் சார். யானை டாக்டர் என்ற பெயரை நான் அப்போதுதான் கேள்விப்பட்டேன். நான் நினைத்தது டாப் ஸ்லிப்பின் யானை முகாமுக்கு அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கமான ஒரு மிருக டாக்டர் என்றுதான் அதற்கு பொருள் என்று. என் வண்டி நெருங்கும் போதே நான் குடலை அதிரச் செய்யும் கடும் துர்நாற்றத்தை உணர்ந்தேன். ஒரு பருப்பொருள் போல, உடலால் கிழிக்க வேண்டிய ஒரு கனத்த படலம் போல துர்நாற்றம் உருமாறுவதை அன்றுதான் உணர்ந்தேன். உண்மையிலேயே அது என்னை அழுத்தி தடுத்தது. மேலும் செல்ல செல்ல என் மூக்கு மட்டுமல்ல, உடல் உறுப்புகள் முழுக்க அந்த நாற்றத்தை உணர்ந்தன. குமட்டி குமட்டி உடல் அதிர்ந்தது. கைக்குட்டையால் மூக்கையும் வாயையும் சேர்த்து அழுத்தி கொண்டேன். வண்டியை விட்டு இறங்கியதுமே ஓடிச் சென்று ஓரமாக அமர்ந்து வாந்தி எடுத்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன். பின்பு எழுந்து நின்றபோது தலை சுற்றுவது போலிருந்தது. ஆனால் பலவீனத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது என்று சட்டையை இழுத்துவிட்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்தேன். பொதுச்சேவை தேர்வு எழுதி வரக்கூடியவர்கள் மீது எல்லா கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் ஒரு கசப்பும் ஏளனமும் எப்போதும் இருக்கும். அவர்கள் மூச்சு திணற எடை சுமந்து ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதி படிப்படியாக ஏறி வரும் ஏணியின் உச்சி படியில் பறந்தே வந்து அமர்ந்தவன் என்று. அது உண்மையும் கூட. அவர்களை கைகால்களாக கொண்டுதான் நாங்கள் செயல்பட முடியும். அவர்களை எங்கள் மூளை இயக்க வேண்டும். நாங்கள் அவர்களை சார்ந்திருக்கும் போதும் அவர்கள் எங்களை சார்ந்திருப்பதான பிரமையை உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலிருந்து கீழே வந்து இவர்களை தொடும் அரசு அதிகாரத்தின் விரல் நுனி மட்டும்தான் நாங்கள். ஒரு வகையில் அவர்களை வேவு பார்ப்பவர்கள். அவர்களுக்கு ஆணையிடும் அரசாங்கத்தின் நாக்கு நுனி அல்லது சவுக்கு நுனி. அந்த சிறு கூட்டத்தில் அத்தனை பேரும் யூடிகோலான் நினைத்த கைக்குட்டையை முகத்தில் கட்டிக்கொண்டு ஒரு மேட்டில் நின்றிருந்தார்கள். ஒரு ஊழியர் ஓடி வந்து எனக்கும் கைக்குட்டை கொடுத்தார். அதை மூக்கில் கட்டிக்கொண்ட சில கணங்களுக்கு மூக்கு ஜவ்வு எரியும் நெடியுடன் யூடிகோலான் இருந்தது. மீண்டும் அந்த உக்கிர வாடை. கூட்டம் விலக நான் அந்த பக்கம் பார்த்தேன்.
சில கணங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு 20 அடி நீள 10 அடி அகல சேற்று பரப்புக்குள் கம்பூட்டு அணிந்து தொப்பி வைத்து கொண்டு ஒரு வயதான மனிதர் பெரிய கத்தி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் உடைகளும் கைகளும் முகமும் எல்லாம் கரிய சேறு தெறித்து வழிந்து கொண்டிருந்தது. சாணிக்குழி என்று தோன்றியது. சில கணங்களில் அது என்ன என்று எனக்கு புரிந்தது. அது ஒரு யானையின் பல நாள் அழுகிய சடலம். அதை வெட்டி திறந்து விரித்து அவிழ்க்கப்பட்ட கூடாரம் போல 4 பக்கமும் பரப்பியிருந்தார்கள். அதன் கால்கள் 4 நீட்டி விரிந்திருந்தன. துதிக்கையும் தலையும் விரிக்கப்பட்ட தோலுக்கு அடியில் இருந்து நீட்டி தெரிந்தன. யானையின் உடலுக்குள் அதன் அழுகிய சதை எருக்குழி போல சேற்றுச் சகதியாக கொப்பளித்து கொண்டிருந்தது. மேலும் சில கணங்களில் அதில் அசைவுகளைக் கண்டேன். சேறு நுரை குமிழிகளுடன் கொதித்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அது முழுக்க புழுக்கள். புழுக்கள் அவரது கால்களில் முழங்கால் வரை மொய்த்து ஏறி உதிர்ந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது முழங்கைகளிலும் கழுத்திலும் இருந்து புழுக்களை தட்டி உதிர்த்தபடி வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதன்பின் என்னால் அங்கே நிற்க முடியவில்லை. பார்வையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் பின்னால் நகர்ந்தேன். என்ன நடந்ததென தெரியவில்லை. சட்டென்று என் காலடி நிலத்தை யாரோ முன்னால் இழுத்தது போல நான் மல்லாந்து விழுந்து விட்டேன். கலவரக் குரல்களுடன் என்னை இருவர் தூக்கி ஜீப்புக்கு கொண்டு வந்து படுக்கச் செய்வதை உணர்ந்தேன். நான் தலை தூக்க முயன்றதும் குமட்டிக் கொண்டு வந்தது. என்னை பிடித்திருந்தவன் மேலேயே வாந்தி எடுத்தேன். அவன் சட்டையை பிடித்திருந்த என் கைகள் நடுநடுங்கின. மீண்டும் கண்களை மூடிக்கொண்டேன். விழுந்து கொண்டே இருப்பது போல் தோன்றியது. அவரை ரூமுக்கு கொண்டு போய் படுக்க வைடா என்றார் மாவட்ட அதிகாரி. என்னை பின் இருக்கையில் படுக்கச் செய்து கொண்டு சென்றார்கள். அவ்வப்போது கண் திறந்தபோது மேலே இலை பரவல் பாசி படிந்த நீர் பரப்பு போல பின்னால் சென்றது. இலைகளை மீறி வந்த ஒளி கண் மீது மின்னி மின்னி அதிரச் செய்தது. சட்டென்று எழுந்து அமர்ந்தேன். காலை தூக்கி இருக்கையில் வைத்துக்கொண்டு ஜீப்பின் தரையை பார்த்தேன். ஒரு சிகரெட் குச்சியை புழு என நினைத்து அதிர்ந்து உடல் நடுங்கினேன். இருக்கைகள், என் சட்டை எல்லாவற்றையும் தட்டினேன். மீண்டும் சந்தேகம் வந்து என் விண்சீட்டரை கழற்றி உதறினேன். ஆனாலும் அதை திருப்பி போட்டுக்கொள்ள மனம் வரவில்லை. என் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டேன். டீ எதுனா போடவா சார் என்றான் மாரிமுத்து. வேணா என்றேன். குமட்டிக்கொண்டேதான் இருந்தது. கண்களை மூடிக்கொண்டேன். நினைவுகளை எங்கெங்கோ வலுக்கட்டாயமாக திருப்பினேன். ஆனால் பிளக்கப்பட்டு விரிக்கப்பட்ட கரிய பெரும் சடலம்தான் என் கண்ணுக்குள் விரிந்தது. கரிய சதை சேற்றுக்குள் மட்காத மரத்தடிகள் போல எலும்புகள், வளைந்த விழா எலும்புகள். திரும்பி படுத்தேன். இல்லை, வேறு எதையாவது நினை, வேறு. ஆனால் மீண்டும் மெல்ல தூங்கி இருப்பேன். புழுக்களால் மட்டுமே நிறைந்த ஒரு குளத்தில் நான் விழுந்து மூழ்குவது போல தோன்றி திடுக்கிட்டு அலறி எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன். உடம்பு வியர்வையில் குளிர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. எழுந்து சென்று என் பெட்டியை திறந்து உள்ளே வைத்திருந்த டீச்சர்ஸ் விஸ்கி புட்டியை எடுத்து உடைத்து டம்ளரை தேடினேன். அங்கே இருந்த டீ கோப்பையிலேயே விட்டு கூஜாவின் நீரை கலந்து மடக் மடக் என்று குடித்தேன். உடல் குலுங்க தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். மீண்டும் விட்டு குடித்தேன். வழக்கமாக நான் குடிப்பதன் 4 மடங்கு அது. என் வயிறு அமிலப்பை போல கொந்தளித்தது. விக்கிய போதெல்லாம் வாயில் அமிலம் எரிந்து கசந்தது. கொஞ்ச நேரத்தில் என் தலையை தாங்க முடியாமல் கழுத்து தள்ளாடியது. அப்படியே மல்லாந்து படுத்துக்கொண்டேன். உத்தரங்களும் ஓடுமாக கூரை கீழே இறங்கி வந்து கை நீட்டினால் தொடும் அளவுக்கு பக்கத்தில் நின்றது. என் கை கால்கள் உடலில் இருந்து கழன்று தனித்தனியாக செயலற்று கிடந்தன. இமைகள் மேல் அரக்கு போல தூக்கம் விழுந்து மூடியது. வாய் கசந்து கொண்டே இருந்தது. எழுந்து கொஞ்சம் நீர் குடிக்க வேண்டுமென எண்ணினேன். அந்த நினைப்புக்கும் உடலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. புழு ஒன்று என் மேல் ஏறி ஏறி வந்து என் முகத்தை வருடிய போது
நான் விழித்து கொண்டேன். நள்ளிரவு. கதவு சாத்தப்பட்டிருந்தது. மாரிமுத்து வந்து என்மேல் கொசுவலையை போட்டு சென்றிருந்தான். எழுந்தபோது ரப்பர் போல கால்கள் ஆடின. விழாமல் இருக்க சுவரை பற்றி கொண்டு சென்று சிறுநீர் கழித்தேன். சுவர் வழியாகவே நடந்து சமையலறைக்கு சென்றேன். சாப்பாடு மூடி வைக்கப்பட்டிருந்தது. தட்டை திறந்து பார்த்தபோது பசி எழுந்தது. அப்படியே தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். 4வது முறை அள்ளிய போது சோறு முழுக்க வெண்புழுக்களாக தெரிந்தது. அப்படியே அதன் மேலேயே வாந்தி எடுத்து விட்டேன். தட்டை அப்படியே சிங்கில் போட்டுவிட்டு வாய் கழுவி திரும்பி வந்தேன். சட்டென்று எழுந்த வேகத்தில் மடேர் மடேர் என்று தலையை அரைந்தேன். உடனே காரை எடுத்துக்கொண்டு பொள்ளாச்சி போய் அப்படியே திருநெல்வேலி போய் நான்குநேரி போய் அம்மா மடியில் முகம் புதைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. தலையை ஆட்டிக்கொண்டேன். சாவரே சாவரே என்று சொன்னபோது கண்ணீர் கொட்டியது. வெறியுடன் எழுந்து மிச்ச விஸ்கியையும் நீர் கலந்து வயிறும் நெஞ்சும் மூக்கு துளைகளும் காதுகளும் எரிய கண்ணீர் கொட்ட விழுங்கி முடித்தேன். படுக்கையில் அமர்ந்து கொண்டு தூக்கம் வருவதற்காக காத்திருந்தேன். என் கை கால்கள் முழுக்க புழுக்கள் ஊறுவதை உணர்ந்தேன். ஒவ்வொரு புழுவின் குளிர்ந்த தொடுகையும் காய்ச்சல் போல சூடாகி காய்ந்த என் தோளில் பட்டு என்னை விதிர்க்கச் செய்தது. படுக்கை புழுக்களால் ஆனதாக இருந்தது. புழுக்களில் விழுந்து புழுக்களால் மூடிப்போனேன். மறுநாள் ஆஃபீஸ் போனதுமே யானை டாக்டரை பற்றி விசாரித்து அறிந்தேன். ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்ல ஒரு கதை இருந்தது. டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்தவர். காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பது அவரது வேலை. ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்கு உரிய சிறப்பு மருத்துவராக அவர் ஆனார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்த மருத்துவ நிபுணர் அவர்தான் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி 1000க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பார் என்றார்கள். 300க்கும் மேல் யானை பிரசவம் பார்த்திருக்கிறார். 100கணக்கில் யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்திருக்கிறார். யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்வதற்கு இப்போது இருக்கும் முறைமையையே அவர்தான் உருவாக்கினார். யானைகளின் உடலுக்குள் உலோக எலும்புகளை பொருத்துவதை 10 முறைக்கு மேல் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல் நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்று உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றார்கள். உலகமெங்கும் யானை விரும்பிகளுக்கும் யானை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அவர் டாக்டர் கே. 100கணக்கான நூல்களில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற வன ஆவண நிபுணரான ஹாரி மார்ஷல் அவரை பற்றி டாக்டர் கே என்ற பெயரில் பிபிசிக்காக ஆவணப்படம் ஒன்றை எடுத்திருக்கிறார். ஒரு சமகால வரலாற்று மனிதர் அவர். நான் மேலும் 2 வாரம் கழித்து யானை முகாமுக்கு ஜீப்பில் சென்றபோது டாக்டர் கே என் எதிரே ஜீப்பில் சென்றார். என் ஜீப்பை ஒதுக்கி அவருக்கும் இடமளித்த போது அவர் என்னை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மாரிமுத்துவிடம், என்ன மாரி காணுமே என்றார். வரேன் ஐயா என்றான் மாரிமுத்து. வர்றச்ச இஞ்சி இருக்குன்னு கொண்டு வா என்றார். மீண்டும் என்னை நோக்கி சிரித்துவிட்டு சென்றார். மீசை இல்லாத நீலவாட்டு முகம், முன் நெற்றியும் வழுக்கையும் ஒன்றாக இணைந்திருக்க இரு பக்கமும் அடர்த்தியான நரை மயிர் கற்றைகள், எடுப்பான மூக்கு, உற்சாகமான சிறுவனின் கண்கள், காதுகளில் முடி நீட்டிக்கொண்டிருந்தது. சிறிய வாய்க்கு இரு பக்கமும் ஆழமான கோடுகள் விழுந்து அவருக்கு ஒரு தீவிரத்தன்மையை அளித்தன. ஆனால் சிரிப்பு நேர்த்தியான பற்களுடன் பிரியமானதாக இருந்தது. அவர் சென்றுவிட்ட பின்னர்தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்லவோ திரும்பி புன்னகை செய்யவோ இல்லை என்று உணர்ந்தேன். நாக்கை கடித்து கொண்டு ச்சே என்றேன். சார் என்றான் மாரிமுத்து.
எறும்பு என்றேன். ஆமாம் சார், பூ முழுக்க எறும்பாக இருக்குது. மேலே விழுந்தால் நல்லாவே கடிச்சிரும். சின்ன எறும்பாக இருந்தாலும் கடித்த இடம் தடிச்சிரும் சார். நான் 15 நாட்களாக அவரை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அவரை மனக்கண்ணில் மிக துல்லியமாக பார்த்து விட்டிருந்தேன். ஆனால் நேரில் சந்தித்த போது என் பிரக்ஞை உதிர்ந்து விட்டது. புத்தகத்தில் இருக்கும் படம் சட்டென்று நம்மை நோக்கி புன்னகை புரிந்தது போன்ற அதிர்ச்சி. அவர் என்ன நினைத்திருப்பார்? சட்டப்படி நான் அவரை விட பெரிய அதிகாரி, அதிகார தோரணை என்று நினைத்திருப்பாரோ? புண்பட்டிருப்பாரோ? ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர் என்று அவரது முகம் சொன்னது. மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும், அவர் மேல் நான் கொண்டிருக்கும் மதிப்பை அவருக்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன். உண்மையில் உடனே ஜீப்பை திருப்பச் சொல்ல நாவெடுத்தேன். துணிவு வரவில்லை. அப்படியே மேலும் 10 நாள் போயிற்று. அந்த ஒவ்வொரு நாளும் பல 100 முறை பல்வேறு சொற்களில் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டிருந்தேன். ஆனால் அவரை நேரில் சந்தித்து என்னால் பேச முடியும் என்றே தோன்றவில்லை. 2 முறை அவரது குடியிருப்புக்கு அருகே வரை ஜீப்பிலேயே சென்றுவிட்டு திரும்ப வந்தேன். என்னுடைய தயக்கம் எதனால் என்று எனக்கே தெரியவில்லை. காட்டில் யானை டாக்டர் என்றால் அத்தனை பேருக்குமே பிரியமும் நெருக்கமும் தான் இருந்தன. பாதி பேர் அவரிடம்தான் காய்ச்சலுக்கும் காயங்களுக்கும் மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். தினமும் காலை ஆதிவாசி கிழவிகள் கைகளில் புட்டிகளுடன் பழைய கம்பளிகளை போர்த்தி கொண்டு அவரது குடியிருப்புக்கு மருந்து வாங்கச் செல்வதை பார்த்தேன். அவளுகளுக்கு ஒரு சீக்கும் கிடையாது சார். ஆனை டாக்டர் கொடுக்குற ரொட்டியையும் மாவு சீனியையும் திங்கிறதுக்காக போராளுக. ஆமாம் சார் என்றான் மாரிமுத்து. ஆஃபீஸ் கிளார்க் சண்முகம், உண்மைதான் சார், அவர் என்ன ஏதுன்னு கேட்பார். இவளுக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது பிளாக்கணம் வச்சா அதை பொறுமையாக கேட்டு நல்லதாக 4 வார்த்தை சொல்லுவார். அதுக்காக போராளுக என்றான். ஆனால் கைராசிக்காரர், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கே கூட காலில் கட்டி வந்தப்ப அவர் தான் கீறி மருந்து போட்டு சரி பண்ணினார். எல்லாம் மாட்டு மருந்து சார் என்றான் மாரிமுத்து. யோ என்றேன். சண்முகம், உண்மைதான் சார், பெரும்பாலும் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே மருந்து தான். டாக்டர் டோஸ் குறைச்சி கொடுப்பார். சில சமயம் சும்மா தண்ணி ஊசியை போட்டுட்டு சுக்கு மிளகுன்னு ஏதாவது பச்சிலையை கொடுத்து அனுப்பிடுவார். மாரிமுத்து, ஆனை டாக்டர் ஆனைக்கே மருந்து கொடுக்குறாரு, அப்புறம் இத்தினூண்டு மனுஷ பயலுக்கு கொடுக்கறதுக்கு என்ன? ஆனை பெருசா மனுஷன் பெருசா? ஆமாம் சார் என்றான். ஒரு முறை அவரது ஜீப் சாலையில் செல்ல ஊழியர் குடியிருப்பின் குழந்தைகள் ஆனை லாக்கிட்டார் என்று கூவியபடி ஜீப்புக்கு பின்னால் ஓடியதை கண்டேன். அவர் ஜீப்பை நிறுத்தி ஒவ்வொரு குழந்தையிடமாக ஏதோ கேட்க அவர்கள் வளைந்து நெளிந்து கண்களையும் நெற்றிகளையும் சுருக்கி ஒருவரோடொருவர் ஒட்டி கொண்டு பதில் சொன்னார்கள். நடுநடுவே கிளுகிளுவென்று சிரித்தார்கள். அவர்கள் கிளம்பி செல்வது வரை ஜீப்பை அணைத்துவிட்டு அங்கேயே நின்று கவனித்த பின் நான் கிளம்பினேன். அவரது எளிமையும் அர்ப்பணிப்பும் பற்றிய சித்திரங்களே எனக்கு கிடைத்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த சித்திரங்கள் தான் என்னை அவரை சந்திக்க விடாமல் செய்தன. நான் அறியாத ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருந்து கொண்டு அவர் என்னை பார்க்கிறார் என்று தோன்றுமோ? அசோகரோ அக்பரோ காந்தியோ என்னிடம் பேச ஆரம்பிப்பது போல. எப்படி அதை எதிர்கொள்வது? என்னிடம் சரியான வார்த்தைகள் இல்லை. ஆனால் நான் அவரிடம் பேச வார்த்தைகளை தயாரித்து கொண்டேன். விதவிதமான மனக்கோலங்கள். கொஞ்ச நாளில் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன். அதிலேயே ஆழ்ந்திருந்தேன். தற்செயலாகத்தான் அவரை நான் சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நடந்தது. ஜீப்பில் இருந்து இறங்கி காட்டை பார்த்து கொண்டிருந்த போது பெரிய முரத்தால் வீசுவது போன்ற ஒலி கேட்டு மேலே பார்த்தேன். கிரேட் ஹார்ன்பில் பறவை ஒன்றை கண்டு வியந்து அப்படியே முன்னகர்ந்தேன். உயரமான மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தது. அதை நான் நன்றாக அறிவேன் என்றாலும் பார்த்ததில்லை. வெள்ளை வேட்டிக்கு மேல் கருப்பு கோட்டு போட்ட வழுக்கை தலை மனிதரை போன்ற பறவை. துப்பறியும் சாம்புவின் கேலி படம் நினைவுக்கு வந்தது. பெரிய வான்கோழி அளவில் இருந்தது. அது பறந்து வந்து கிளையில் அமர்ந்த போது கரிய சிறகுகளின் வீச்சகலம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. பெரிய மர அகப்பையை மண்டையில் கவிழ்த்தது போன்ற அழகுடன் வந்து கிளையில் அமர்ந்து
என்று அகவியது. கிரேட் ஹார்ன்பில் எப்போதும் துணையுடன் தான் இருக்கும் என்று தெரியும். மேலே இருப்பது ஆண் பறவை. அப்படியானால் கீழே எங்கேயோ பெண் இருக்கிறது. கண்களால் தேடிக்கொண்டே இருந்தபோது அதை கண்டேன். புதர்களுக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தது. சரியாக தெரியவில்லை. பக்கவாட்டில் நகர்ந்தேன். என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. மின் அதிர்ச்சி போல இருந்தது. என் உடம்பு முழங்கை திகுதிகுவென எரிய ஆரம்பித்தது. நமைச்சலா, எரிச்சலா, காந்தலா, வலியா என்று தெரியாத நிலை. அந்த செடியை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. செம்பருத்தி இலையின் வடிவம் உள்ள ஆனால் நுண்ணிய பூ முட்கள் பரவிய தடித்த இலை. செந்தட்டியா? என்ன செய்வதென்றே தெரியவில்லை. செந்தட்டி சிறியதாக இருக்கும். இது இடுப்பளவுக்கு மேல் உயரமான செடியாக பெரிய இலைகளுடன் இருந்தது. வேறு ஏதாவது விஷச்செடியா? கணந்தோறும் அரிப்பு ஏறி ஏறி வருவது போல தோன்றியது. அரிப்பை விட அச்சம்தான் என்னை பதறச் செய்தது. நேராக பக்கத்தில் இருந்த குடியிருப்புக்கு போய் மாரிமுத்துவை பார்த்தேன். ஆனை டாக்டர்கிட்ட காட்டுறோம் சார் என்றான். இல்லை, வேறு டாக்டர்கிட்ட காட்டலாமே என்றேன். அதுக்கு ஊருக்குள்ளே போகணுமே. இவர் இங்கே தான் இருக்கார். 5 நிமிஷத்தில் பார்த்து ஒரு ஊசியை போட்டால் போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுனிலேருந்து வந்திருக்கீங்க. நாங்கள் இங்கேயே கிடக்கோம். எங்களுக்கு ஒன்றும் ஆவறதில்லை. ஆமாம் சார் என்றான். மறுப்பதற்குள் அவனே ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்டி டாக்டர் கேயுடன் கூட்டிக் கொண்டு சென்று விட்டான். அதுவும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து கொண்டேன். இப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இயல்பான காரணம் இருக்கிறது. டாக்டரை பார்ப்பதற்கு நோயாளிக்கு உரிமை உண்டுதானே. ஆனால் மனம் படபடத்தது. அந்த எதிர்பார்ப்பில் என் எரிச்சலை கூட நான் கொஞ்ச நேரம் மறந்துவிட்டேன். நினைத்தது போலவே டாக்டர் கே அவரது கிளினிக்காக இருந்த பெரிய தகர கொட்டையில்தான் இருந்தார். அங்கே 4-5 மான்கள் கம்பி கூண்டுக்குள் கிடந்து பதற்றமாக சுற்றி வந்தன. வெளியே ஒரு யானை கொஞ்சம் சோகமாக பேய் கரும்பு குவியலை பீத்து சுருட்டி காலில் தட்டி நிதானமாக தின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ஒரு பெஞ்சில் பாகன் ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தான். டாக்டர் கே குந்தி அமர்ந்து மிக கவனமாக எதையோ பிப்பெட்டில் அள்ளி கொண்டிருந்தார். என்னை கண்டதும் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தார். மாரிமுத்து, டாக்டரையா இருக்கீங்களா? ஆபிச்சரையாவை செந்தட்டி கடிச்சிட்டுதுங்க என்றான். அவர் இன்னாமோ அவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ளார பூந்துட்டாருங்க. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆவறதில்லைங்க. அவர் புதுசுங்களா, ரொம்ப அரிக்குதுட்டா மாதிரின்னாருங்க. நான் சொன்னேன், நமக்கு அரிக்கிறதில்ல, நீங்கள் வந்து ஆனை டாக்டரை பாருங்கய்யான்னு கூட்டியாந்தானுங்க. ஆமாங்க என்றான். அவர் என்னிடம் திரும்ப, அது இந்த காட்டில் உள்ள ஒரு செடி, ஊரிலே இருக்கிற செந்தட்டியோட இன்னொரு வெர்ஷன். இப்போது உங்களுக்கு வேணுமானா ஆன்டி அலர்ஜெட்டிக் ஊசி போடலாம், வேணுமானா ஐஸ் தண்ணியில் கழுவிண்டே இருக்கலாம். எப்படியும் 1 மணி நேரத்தில் சரியாக போயிடும் என்றபடி பிப்பட்டை ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து மூடிவிட்டு என் கையையும் இடுப்பையும் பார்த்தார். ஒன்றுமில்லை, 1 மணி நேரத்தில் தீவிரம் போயிடும். நாளைக்கு சுத்தமாக சரியாயிடும். சொரிஞ்சிங்களா? ஆமாம் என்றேன். அவர் புன்னகை செய்தார். ஒன்று பண்ணுவோமா? சொரியாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அரிக்கும். அந்த அரிப்பை கூர்ந்து கவனியுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க. உங்கள் மனசு எதுக்காக இப்படி பதறி அடிக்குது? எதுக்காக உடனே இதை சரி பண்ணி ஆகணும்னு துடிக்கிறீங்க? எல்லாத்த பற்றியும் யோசியுங்க. செஞ்சிடலாமா? ஊசி வேணால் போடுறேன், இஃப் யூ இன்சிஸ்ட் என்றார். நான், இல்லை வேணாம், நான் கவனிக்கிறேன் என்றேன். குட் என்றபடி, வாங்க டீ சாப்பிடலாம் என்றார். இந்த மான்களுக்கு என்ன என்றேன். என்னவோ இன்ஃபெக்ஷன், அதான் பிடிச்சி கொண்டாட சொன்னேன். 4-5 நாளில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் சாம்பிள் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூருக்கு அனுப்பி கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் தெக்கையா என்றார். ஆமாம், திருநெல்வேலி பக்கம், நாங்குநேரி. எங்கள் அம்மாவுக்கு கூட பூர்வீகம் அங்கே தான். நவ திருப்பதிகளிலே ஒன்று. அங்கே உள்ள பெருமாளுக்கு கூட நல்ல பேர். இருங்க, மகர நெடுங்குழைக்காதன். நான் தென் திருப்பேரை என்றேன். ஆமாம், போயிருக்கேளா? பல தடவை. நல்ல கோயில். எஸ், நல்ல அக்ரஹாரம் ஒன்று இருக்குது. பழமை அதிகம் மாறலை. உட்காருங்கோ. அவர் எனக்கு டீ போட ஆரம்பித்தார். ஸ்டவ்வை பற்ற வைத்து கொண்டே,
வலிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதை மாதிரி தியானம் ஒன்றும் கிடையாது. நாம் யார், நம்ம மனசும் புத்தியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வலி காட்டிடும். வலின்னா என்ன? சாதாரணமாக நாம் இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற நிலைமை. ஆனால் பழையபடி சாதாரணமாக ஆகணும்னு நம்ம மனசு போட்டு துடிக்குது. அதுதான் வலியில் இருக்கிற சிக்கலே. பாதி வலி வலியை கவனிக்க ஆரம்பித்தாலே போயிடும். வெல், டெஃபினெட்லி கடுமையான வலிகள் இருக்குது. மனுஷன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஹீ இஸ் ஜஸ்ட் அனதர் அனிமல்னு காட்டுறது அந்த மாதிரி வலி தான். டீயுடன் அமர்ந்து கொண்டார். பாலில்லாத டீ அத்தனை சுவையாக நான் குடித்ததில்லை. உண்மையிலே மனுஷன்தான் இருக்கிறதுலையே வீக்கான மிருகம். மற்ற மிருகங்கள்லாம் நோயையும் வலியையும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். உயிர் போகிற வலி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு பீயிங்! கடவுள் அவரோட நல்ல கிரியேட்டிவ் மூடில் படைச்சிருக்கார். அவர் யானையை பற்றிய பேச்சை எப்படியாவது 4வது வரியில் உள்ளே கொண்டு வந்து விடுவார் என பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு புன்னகை வந்தது. யானை மட்டுமில்லை, சிறுத்தை, காட்டெருமை எல்லாமே அப்படித்தான். அவங்களுக்கு தெரியும் என்றார். நான், ஆமாம், பசுவுக்கு பிரசவமாகிறத பார்த்துருக்கேன். கண்ணை மட்டும் உருட்டிக்கிட்டு தலையை தாழ்த்தி நின்றுட்டு இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு தெரியும் அதுவும் வாழ்க்கை தான்னு. மனுஷன்தான் அலறிடுறான். மருந்து எங்கே, மாத்திரை எங்கன்னு பறக்கிறான். கைக்கு அகப்பட்டதை தின்னு அடுத்த நோயை வரவழைச்சிட்றான். மேன் இஸ் எ பேத்தட்டிக் பீயிங். நீங்கள் வாசிப்பீங்களோ? ஆமாம் என்றேன். யூ ஷுட் ரீட் காந்தி. இந்த ஜெனரேஷனோட சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே திங்கர் அவர் தான். எல்லாத்தையும் பற்றி ஒரிஜினலாக ஏதாவது சொல்லியிருப்பார் என்றார். என்னோட ஃபேவரட் காந்தியும் அரவிந்தரும் தான். அப்புறம் கைக்கு கிடைக்கிற எல்லாமே என்றபடி டீயை என்னிடம் கொடுத்தார். சட்டென்று எனக்கு உடல் உலுக்கியது. டீ கோப்பையை கையில் வைத்துக்கொள்ளவே தோன்றவில்லை. அதன் வெளிப்பக்கம் முழுக்க அழுக்காக இருப்பதைப் போல. ஒரு கணம் கண்ணை மூடினால் புழுக்கள் நெளியும் பரப்பு. சீச்சி, என்ன நினப்புது! அவர் டாக்டர், மருந்துகளால் கை கழுவ தெரிந்தவர். மேலும் அவர் அந்த பிணச்சோதனையை செய்து 1 மாதம் ஆகப் போகிறது. இல்லை, அவரது கை நகங்களின் இடுக்கில் அந்த அழுக்கு இருக்கலாம். என்ன நினைக்கிறேன்? என்ன ஆயிற்று எனக்கு? பீங்கானில் இருந்த சிறு கரும் பொட்டை கையால் நெருடினேன். அதை வாய் நோக்கி கொண்டு செல்லவே முடியவில்லை. அதை அவர் கவனிக்கிறாரா? இது ஒரு மனநோய். இல்லை, இவருக்கு அருவருப்புகள் இல்லை. ஆகவே சற்று முன் கூட ஏதேனும் பிணத்தின் நினத்தை நோண்டியிருப்பார். கை கழுவினாரா? ஆம், கழுவினார். ஆனால் சட்டென்று கண்ணை மூடிக்கொண்டு மொத்த டீயையும் வாயில் விட்டு விழுங்கிவிட்டேன். சூட்டில் தொண்டையும் உணவு குழாயும் எரிந்தன. ஓ மை என்றார் டாக்டர் கே. ஆறிப்போச்சா? இன்னொன்று போடுறேனே. நானே சூடாத்தான் குடிப்பேன். நீங்கள் எனக்கு மேலே இருக்கிறீங்க. அந்த டீ எனக்குள் சென்றதும் அது என் நரம்புகளில் படர்ந்ததும் என் உடலெங்கும் இன்னொரு எண்ணம் பரவியது. என்ன அருவருப்பு! என் உடம்புக்குள் அதே நினம்தான் இருக்கிறது. சளிகள், திரவங்கள், மலம், மூத்திரம், நானும் அதே போலத்தான். ஆனால் நீங்கள் அன்றைக்கி மயங்கி விழுந்துட்டீங்க இல்லை என்றார் டாக்டர் கே. ஆமாம் சார் என்று அவர் மனதை வாசிக்கும் வித்தையை உணர்ந்து வியந்தபடி சொன்னேன். காட்டுக்குள்ளே சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாகணும்னு நான் 30 வருஷமாக போராடிண்டு வரேன். எவ்வளவு அழுகின சடலமாக இருந்தாலும் பண்ணியாகணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இங்கே பெரிய மிருகங்க சாகிறதுல 3ல் 1 கொலை தான். மனுஷன் பண்ணுறது என்றார். முன்னாடிலாம் தொற்று நோயை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பாதி மிருகங்கள் செத்து அழிஞ்சிரும். நான் மெல்ல, ரொம்ப அழுகி போனா என்றேன். ஏதாவது எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஐ ரோட் இட். தெரியும் டாக்டர் என்றேன். புழுக்களை பார்த்து பயந்துட்டேள் என்ன என்றார் டாக்டர் கே. புழுக்களை பார்த்தாலே பெரும்பாலானவங்களுக்கு பயம்.
அந்த பயம் எதுக்காகன்னு எப்போவாவது கவனிச்சா அதை தாண்டி போயிடலாம். பயத்தையும் அருவருப்பையும் சந்தேகத்தையும் திரும்ப நின்று கவனிச்சா போகிறோம், அப்படியே உதிர்ந்துடும். நீங்கள் இங்கே கருப்பாக ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு ஒரு வண்டு இருக்கிறத பார்த்துருப்பேள். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது இல்லாமல் இருக்காது என்றார். ஆமாம், அது கூட தான் வாழறதே. சோத்தில் கூட கிடக்கும், பார்த்து எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். டாக்டர் கே சிரித்து, அந்த வண்டோட புழு தான் நீங்கள் பார்த்தது. வண்டு பெரிய ஆள், புழு கைக்குழந்தை. கைக்குழந்தை மேலே என்ன அருவருப்பு? நான் மேலே பேச முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன். எல்லா புழுவும் கைக்குழந்தை தான். நடக்க முடியாது, பறக்க முடியாது, அது பாட்டுக்கு தவழ்ந்துட்டு இருக்கிறது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், சாப்பிட்றது. தின்னுண்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட அப்படி தான். ஒரு கைக்குழந்தை சாப்பிட்ட சாப்பாட்டை அதோட எடையோட கம்பேர் பண்ணினா நீங்கள் தினம் 30 லிட்டர் பால் குடிக்கணும் என்றார் டாக்டர் கே. அதுக்கு அப்படி ஆர்டர். சட்டு புட்டுன்னு அகப்பட்டதை தின்னு வெறுசாகிற வழியை பாருன்னு. புன்னகைத்து, கிறுக்கு ஃபிலாசபின்னு தோன்றதா என்றார். இல்லை என்றேன். அன்று முழுக்க அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன். அவரை போன்ற உரையாடல் நிபுணர் ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. வேடிக்கை, தத்துவம், இலக்கியம், அறிவியல் என்று அவரது பேச்சு தாவிக்கொண்டே இருக்கும். ஜேம்ஸ் பாண்டு போல காரில் இருந்து ஹெலிகாப்டருக்கு தாவி பறந்து, போட்டில் குதித்து, கரையில் ஏறி, பைக்கில் ஆரோகணித்து விரைவது போல எனக்கு பிரமை எழும். அன்று முதல் வாரத்தில் 3 நாட்களாவது அவரை பார்க்கச் செல்வேன். புத்தகங்கள் கொடுப்பார், புத்தகங்களை பற்றி விவாதிப்பார்.